ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஏப்ரல் மாதம் விடுதலை உபவாச தியானத்தின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர் இந்த ஏப்ரல் மாத விடுதலை உபவாச தியானத்தை கேட்கின்ற உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து விடுதலை வாழ்வுக்குள் வழிநடத்தி செல்லுவாராக. இன்றைக்கு நாங்கள் பயத்திலிருந்து விடுதலை என்ற தலைப்பிலே தியானிக்கப் போகின்றோம். பயத்தில் இருந்து விடுதலை என்றால், பயம் என்பது மனித வாழ்க்கையை கொல்லுகின்ற ஒரு உயிர்கொல்லி. இந்த பயம் இந்த நாட்களில் பார்த்தீர்கள் என்றால் வாலிபர்கள் சிறுவர்களை கூட அது தாக்குகிறது என்று மருத்துவ ஆய்வுகள் சொல்லுகின்றன. ஸோ உலகம் முழுவதும் இன்றைக்கு பயம் என்கிற ஒரு பெரிய நோயினால் எல்லா தரப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே தான் தூய ஆவியானவர் இந்த நாளில் எங்களோடு அந்த பயத்திலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது என்பதை பற்றி பேசுகின்றார். பயம் என்று சொல்லும் பொழுது சாதாரண பயம் அல்ல. சாதாரணமாக எல்லாருக்குமே ஒரு சில விடயங்களிலே பயங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. ஏதாவது ஒரு விடயத்தை முதலிலே நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம் என்றால் அது எங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயத்தை தருகின்றது. அந்த விடயத்தை நாம் கற்றுக்கொண்ட பின்பு அந்த பயம் நம்மை விட்டு நீங்கி விடுகின்றது. உதாரணமாக நாம் வாகனம் ஓட்டப் போகின்றோம். வாகனத்தை முதலிலே ஓட்ட பழகும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பயமாகத்தான் இருக்கின்றது. அதுக்கு பின்பு அந்த பயம் இல்லாமல் போய்விடுகின்றது. நம்மால் வாகனத்தை ஓட்ட முடிகின்றது. அதுபோல ஒரு படிப்பை ஆரம்பிக்கின்றோம் என்றால் ஆரம்பத்திலே ஒரு பயமாக இருக்கும். வேலை ஆரம்பிக்க போகின்றோம், புது வேலை, ஆரம்பத்திலே ஒரு பயமாக இருக்கின்றது. பின்பு பார்த்தீர்கள் அந்த பயம் இல்லாமல் போய்விடுகின்றது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பயம் என்பது எப்பொழுதுமே நமக்குள் இருந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை முன்னேற முடியாமல், நாம் நிம்மதியாக இருக்க முடியாமல், நம்முடைய வாழ்க்கையை தடை செய்து கொண்டிருக்கின்ற, நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கொலை செய்து கொண்டிருக்கின்ற அந்த பயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த பயத்துக்கு மருந்துகள் இருக்கின்றதா என்று கேட்டால், மருந்துகள் என்று சொல்வதை விட அதற்கான சில திறப்பிகளை இன்றைக்கு மருத்துவ உலகம் கொடுக்கின்றது. ஆனால் அந்த திறப்பிகள் வழியாக அவர்களுக்கு அந்த பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றதா என்று கேட்டால் பெரிய அளவு அதற்கான ஒரு வெற்றியை காண முடியாமல் இருக்கின்றது. ஆனால் ஆன்மீகத்தினால் அந்த பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றதா என்று பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு ஆன்மீக வழியாக இந்த பயம் என்கிற நோயிலிருந்து விடுதலை கிடைத்து வருவதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கும் இந்த பயத்திலிருந்து எவ்வாறு நாம் விடுதலை அடைவது என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு 2 தீமோத்தேயு பரிசுத்த வேதாகமத்தில் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 7வது இறைவார்த்தையில நாம் பார்க்கின்றோம். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இறைவன் நமக்கு கொடுத்த உள்ளம் என்பது கோழை உள்ளம் அல்ல, பயந்து போயிருக்கின்ற ஒரு உள்ளம் அல்ல, மாறாக வல்லமை, ஒரு தைரியம் கொண்ட உள்ளம், அன்பு செய்யக்கூடிய ஒரு உள்ளம், கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உள்ளம். எல்லாவற்றையுமே நாங்கள் ஒரு விடயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உள்ள உள்ளத்தை தான் இறைவன் நமக்கு உண்டாக்கினார். ஆனால் அந்த உள்ளத்துக்குள்ளே சில பயம் ஆட்கொள்ளும் பொழுது இப்பொழுது அந்த உள்ளம் பயத்தினால் பாதிக்கப்பட்டு ஒரு கோழை உள்ளமாக எல்லா நேரத்திலும் ஒரு பயந்து கொண்டிருக்கின்ற, எதையுமே தைரியத்தோடு செய்ய முடியாத ஒரு சூழல் வந்திருக்கலாம். ஆகவே முதலாவது பயம் என்ன என்பதை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம், அது ஏன் வாழ்க்கையில் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது என்பதை நாம் முதல்ல பார்க்க போகின்றோம். திருப்பாடல்கள், அது சங்கீதம் 55 4வது பாடல் என்ன சொல்லுகிறது? கடும் துயரம் என் உள்ளத்தை பிளக்கின்றது, சாவின் திகில் என்னை கவ்வி கொண்டது என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகின்றார். கடும் துயரம் அவருடைய உள்ளத்திலே வந்ததாம். அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் சாவின் திகில், நான் சாக போகிறனோ அப்படி என்ற ஒரு பயம், ஒரு திகில் அவரை கவ்வி கொண்டது அப்படி என்று சொல்லுகின்றார். ஆகவே பயம் என்பது பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு அச்சம். அதாவது என்ன நடக்கப் போகின்றதோ என்று தெரியாத ஒரு நிலைதான் அந்த பயம் என்பதாகும். அது மட்டுமில்லாமல் இந்த பயம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிக்கப்பட்ட நிலையில இருந்து நமக்கு வெளியே வர முடியாத அளவு நாம் பலவீனப்பட்டு போகின்றோம்.
அது மட்டுமல்லாமல் ஒரு சரியான தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகின்றது. எதை குறித்துமே நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை வந்து விடுகின்றது. எந்த சூழ்நிலையிலுமே நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையை அந்த பயம் நமக்கு உண்டாக்கி விடுகின்றது. முக்கியமாக எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், பதட்டம், நாளை என்று நினைத்த உடனே ஒரு பயம் பெற ஆரம்பித்து விடுகிறது. அல்லது நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறோம் என்றால், நாளைக்கு எப்படி மார்ட்கேஜ் கட்டப் போகிறோம்? அல்லது வந்து எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாளைக்கு நாம என்ன செய்ய போகின்றோம்? அப்படின்ட்டு எப்பொழுதுமே ஒரு பெரிய பதட்டம் வந்து நம்மை நிம்மதி இழக்கும்படி செய்து விடுகின்றது. ஆ அது மட்டுமல்லாமல் உள்ளத்துக்குள்ளே ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலை, எப்பொழுதும் ஒரு பதட்டம் ஏற்பட்டு விடுகின்றது. சில நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால், ஆம் பயம் வந்து வெளியிலே தெரியாது. ஆனால் உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதுமே அது நம்மை அ பதட்டப்படுத்திக் கொண்டே இருக்கும். நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் நடுங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் வெளியிலே சில நேரம் நாம் காட்டிக்கொள்ள மாட்டோம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு ஒரு நடுக்கம் இருக்கும். ஸோ இந்த இப்படி பல விதங்களிலே பயம் வந்து மனிதனை கொல்லுகிறது. மனித வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, அதாவது ஏன் மனிதர்களுக்கு பயம் ஏற்படுகிறது? அல்லது அதனுடைய மூல காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். என்றால் பயம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல, சாதாரணமாக எல்லாருக்குமே ஒரு சாதாரண பயம் இருக்கிறது. அதையும் தாண்டி எப்பொழுதும் நம்மோடு நம்மை கட்டி வைத்திருக்கின்ற அல்லது நம்மை நிம்மதியா இருக்க முடியாத ஒரு பயம். அப்படிப்பட்ட ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருவதற்கு என்ன காரணம் இருக்கலாம்? அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், ஒரு காரணத்தை பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்திலே 30வது இறை வார்த்தையிலே பார்த்தீர்கள் என்றால், தூய பேதுரு அலை மேல், அதாவது கடல் மேல் நடந்து வருவார். ஆனால் அதிலே அந்த இறைவார்த்தை பகுதி பார்த்தீர்கள் என்றால், அவர் பெரும் காற்றை கண்ட பொழுது அவர் பயந்து மூழ்கி போனார். அப்பொழுது இயேசு அவரை தூக்கி விடுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப அவருக்கு அந்த பயம் எப்படி வந்தது? முதலிலே அவருக்கு பயம் இருக்கவில்லையா? அவர் சாகப் போகிறோம் என்று தான் எல்லாரும் பயந்தார்கள். இருப்பினும் பார்த்திருந்தால் பேதுரு வந்து, இல்லை இயேசுவே, நீரின் மேல் நடக்கிறீர் என்றால் நானும் நடக்கட்டும் அப்படின்ட்டு தைரியத்துடன் நடந்து வந்தார். இருந்தாலும் ஒரு பெரும் காற்றை கண்ட உடனே பார்த்தீர்கள் என்றால், அவர் மீண்டும் பயந்து விசுவாசத்தை விட்டுட்டு தாழப் போகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப பயம் வந்து எவ்வாறு உருவாகின்றது என்று பார்த்தீர்கள், சில நேரத்திலே வந்து நமக்கு திடீரென ஏற்படுகின்ற ஒரு சூழல். திடீரென நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று நடந்த உடனே நாம் அப்படியே சரியாக பயந்து போய் விடுகின்றோம். உதாரணமாக, ஒருவருக்கு வேலை இல்லை என்ற உடனே பார்த்தீர்கள் என்றால், திடீரென ஒரு செய்தி, இன்றைய காலை எழுந்த உடனே ஒரு செய்தி வருகிறது, வேலை இல்லை அப்படி என்று. அந்த செய்தி கேட்ட உடனேயே நாளை குறித்து, வைத்திருக்கிற வீடை குறித்து, வாகனத்தை குறித்து, பேமெண்ட்களை குறித்து தான் ஒரு பயம் ஏற்பட்டு விடுகின்றது. அதுபோல பார்த்தோம்னால் சில நேரம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கின்றது. உடனடியாக திடீரென அதிலே ஒரு பயம் வந்துவிடும். அந்த பயம் அப்படியே உடலுக்குள்ளே இருக்கிறது. எப்பொழுதுமே அது நம்முடைய வாழ்வை பாதித்து கொண்டிருக்கின்றது. சில நேரத்திலே ஒரு இழப்பு, எதிர்பாராத நேரத்தில் ஒரு இழப்பு வந்து விடுகின்றது. அந்த நேரத்தில் ஏற்படுகிற பயம் பார்த்து கொண்டால் பல ஆண்டுகளாக அந்த பயம் அவர்களை அப்படியே பற்றி பிடித்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே பயம் எவ்வாறு உண்டாகிறது என்றால், திடீரென நடக்கிற ஒரு சம்பவத்தினால் பயம் உண்டாகலாம். அதே நேரத்திலே வந்து கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில காயங்கள், அந்த காயங்கள் பார்த்திருந்தால் நம்மிடத்திலே ஆறாமல் இருக்கும் பொழுது அதை நினைத்த உடனேயே திருப்ப அந்த பயங்கள் வருகின்றது. அதுபோல பார்த்திருந்தால் சில சில கூடாத அனுபவங்கள், ஒரு பயத்துக்குரிய, அச்சத்துக்குரிய, வெட்கத்துக்குரிய சில அனுபவங்கள் அது மீண்டும் மீண்டும் நம்மை பயமுறுத்தி கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஸோ எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே பயங்கள் உண்டாகிறது என்றால், திடீரென ஏற்படுகிற அல்லது கடந்த காலங்களில் ஏற்படுகிற அல்லது நிகழ்காலங்களில் ஏற்படுகிற சில பிரச்சனைகள், சண்டைகள், கோபங்கள், சில மனிதர்களுடைய சில பொல்லாத வார்த்தைகள், இது போன்ற பல விடயங்களால் கூட பயம் வந்து நம்முடைய வாழ்க்கையை, உடலை பாதித்து விடுகின்றது. ஸோ இவ்வாறு பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்த உடனே பார்த்தீர்கள் என்றால், கடவுள் நம்பிக்கை நமக்கு குறைந்து போக ஆரம்பித்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு நிம்மதியற்ற நிலை ஏற்படுகிறது. எதையும் செய்வதற்கு விருப்பமில்லாத நிலை ஏற்படுகிறது.
உணவுண்ண முடியாத நிலை ஏற்படுகிறது, தூங்க முடியாத நிலை ஏற்படுகிறது, மக்களோடு கதைக்க விருப்பமில்லாத நிலை ஏற்படுகிறது, ஆக்களோடு பழக விருப்பம் இல்லாமல் நாம் எப்பொழுதும் அங்கேயே போய் தனிமையாக இருக்க வேண்டும் போன்ற நிலை ஏற்படுகிறது. இப்படி பல சூழ்நிலைகள் பயத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகின்றது. சரி, அடுத்தது நாம் என்ன பார்க்க போகின்றால், இந்த பயத்துக்கும் கவலைக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன என்றால், இந்த பயம் பார்த்தீர்கள் என்றால் பின்பு கவலையாக மாறி விடுகின்றது. அப்படிதான் மருத்துவம் கூட சொல்லுகிறது. முதல்ல பயம்தான் ஆரம்பிக்கும். பிறகு அந்த பயம் நம்மை தொடர்ச்சியாக ஆட்கொள்ளும் பொழுது, தொடர்ச்சியாக நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அதுக்கு பின்பு அது கவலையாக மாற ஆரம்பித்துவிடும். அதுதான் பிறகு மன அழுத்தமாக மாறிவிடுகிறது. அதுக்கு பின் பார்த்துக்கிட்டால் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு மன அழுத்தத்திலே கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து விடுகின்றது. ஸோ அதனாலே பார்த்தீர்கள் என்றால் மத்திய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்திலே 34வது இறைவார்த்தையிலே ஆண்டவர் இயேசு சொல்லுவார், நாளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், அந்த நாள் தன்னை குறித்து கவலைப்படும் அப்படி என்று. ஸோ அதனாலே நாங்கள் சில நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த கவலை அதிகமாக வந்தவுடனே எப்பொழுதுமே நாங்கள் வரப்போகிற விடயங்களை குறித்து, நம்மை குறித்து, நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து அப்படி கவலைப்பட்டு கொண்டே இருப்போம். பயத்தோடு தான் ஆரம்பமானது. ஆனால் அந்த பயம் இப்பொழுது கவலையாக மாறி எப்பொழுதுமே நாம் ஒரு ஆழமான ஒரு கவலைக்குள்ளே நாம் போய் விடுகின்றோம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு கவலை என்பது பார்த்தீர்கள் என்றால் ஒரு சின்ன விடயத்தையே நாம் பெரிதாக நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஒரு சின்ன விடயத்தை கூட அதை சிம்பிளாக எடுத்து தள்ளி விடாமல் அதை பற்றியே யோசித்து கொண்டு அதை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு அதுக்கு பின்பு மற்றவர்கள் எங்களை என்ன நினைப்பார்களோ, மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, அவர்கள் எங்களை இப்படி பார்க்கிறார்களோ, இப்படியெல்லாம் அவர்கள் எங்களை பற்றி கதைக்கிறார்களோ, அப்படின்றெல்லாம் நாம் கவலைப்பட்டு பயப்பட ஆரம்பித்து விடுவோம். ஆகவே இந்த பயம் என்பது பார்த்தீர்கள் என்றால் ஒரு விதை போன்றது. சரியோ, சாதாரணமாக ஏற்படுகிற பயம் அதுக்கு பின்பு ஒரு விதையாக விதைக்கப்பட்டு அதுக்கு பின்பு அது கவலையாக மாறி, கவலை என்கிற மரமாக மாறி விடுகிறது. சரி, இந்த பயம் எங்களுடைய விசுவாசத்தை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மத்திய நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் 26வது இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது பார்த்தீர்கள் என்றால், இயேசு தம் சீடர்களை நோக்கி, நம்பிக்கை கொண்டியவர்களை ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார், உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று என்று பார்க்கின்றோம். சரியோ, இயேசு படகிலே பயணமாகின்றார், சீடர்களும் இயேசுவோடு இருக்கின்றார்கள். பெரும் காற்று வீசுகிறது, அலை மோதுகிறது. அப்பொழுது சீடர்கள் பயந்து போய் விட்டார்கள். அப்போ இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை கொண்டியவர்களை ஏன் அஞ்சுகிறீர்கள் அப்படி என்று கேட்கின்றார். ஸோ பார்த்துக்கின்றால் பயம் என்ன உண்டாக்கி விட்டது? விசுவாசத்தை குறைத்து விட்டது. இயேசு அவர்களோடு இருந்தால் கூட பயம் கடவுளை நம்ப முடியாமல் செய்து விட்டது. அதுபோல நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே பார்த்துக்கின்றால் இந்த பயம் என்ன செய்கிறது என்றால், இறை நம்பிக்கையிலிருந்து நாம் விழுந்து போகும்படி செய்து விடுகின்றது. நாம் கோயிலுக்கு போவோம், வருவோம், செபிப்போம், இறைவார்த்தை வாசிப்போம், இறை தியானங்கள் எல்லாம் கேட்போம். ஆனால் திடீரென ஒரு பயம் வந்த உடனே எல்லா கேட்ட தியானம் எல்லாம் மறைந்து போய் விடுகிறது. விசுவாசம் அப்படியே நம்மை விட்டு இல்லாமல் மறைந்து போய் அப்படியே நாம் திருப்ப பயப்பட ஆரம்பித்து விடுகிறோம். ஆகவே பயம் நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தி விடுகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய வாக்கு தத்தங்களை நம்ப முடியாமல் அதையே சந்தேகிக்க வைத்து விடுகிறது பயம். அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால், கடவுளை விட நம்முடைய பிரச்சனைகளை இந்த பயம் பெரிதாக பார்க்க ஆரம்பித்து விடும். கடவுள் எல்லாவற்றையும் விட பெரியவர். ஆனால் இந்த பயம் என்ன செய்து விடும் என்றால், கடவுளை விட அதை பெரிதாக பார்த்து இது எவ்வாறு எங்களிடத்திலிருந்து தீரும், கடவுளாலேயே தீர்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். அதே நேரத்திலே பயம் இருக்கிற இடத்திலே பார்த்தீர்கள் என்றால் விசுவாசம் இல்லாமல் போய் விடுகின்றது. விசுவாசம் இருக்கிற இடத்திலே பயம் இல்லாமல் போய் விடுகின்றது. அதுதான் உண்மையாகும். சரி, அப்போ இந்த பயத்தை வெல்ல நாம் என்ன செய்ய வேண்டும், அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது மிக முக்கியமான ஒன்று. இந்த பயத்தை வெல்லுவதற்கு அப்போ நாம் என்ன செய்வது? பயத்தை பற்றி உள்ள நேரம் பார்த்த உண்மைதான். அப்போ இந்த பயத்திலிருந்து எவ்வாறு நாம் விடுதலை பெறுவது? பயத்திலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவதால், முதலாவது நாம் ஏற்கனவே முதலில் நாம் வாசித்தது போல, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை கொடுக்கவில்லை, கடவுள் நமக்கு தைரியமான உள்ளத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகவே முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாங்கள் கோழைகளாக இருப்பதற்காக இறைவன் படைக்கவில்லை, நாங்கள் தைரியசாலிகளாக இருப்பதற்காக இறைவன் படைத்திருக்கின்றார். இப்பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால் நமக்கு பயம் வந்திருக்கிறது, பரவாயில்லை, இந்த பயத்திலிருந்து கடவுளால் விடுதலையாக்க முடியும் அப்படி என்று நாம் நம்ப ஆரம்பிப்பது.
கடவுள் எனக்கு உறுதியான உள்ளத்தை கொடுத்தவர். ஆகவே அந்த உறுதியான உள்ளம் மீண்டும் எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த கடவுள் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பது. 2வது பார்த்தீர்கள் என்றால், இந்த பயத்துக்கு நான் என்ன செய்யலாம் என்று உலக பிரகாரமாக அதற்கு நாம் பல வழிகளை தேடிக்கொண்டு இருந்தாலும், அதைவிட மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் வருவது, கிறிஸ்துவின் வல்லமையினால், கிறிஸ்துவின் நாமத்தினால், கிறிஸ்துவின் சக்தியினால் இந்த பயத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை கொடுக்க முடியும் என்ற ஒரு நிலையை நம்பி நாம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருவது. 2வது பார்த்தீர்கள் பயம். 3வது பயம் நம்மை விட்டு விலகி போவதற்கு நாம் இப்பொழுது செபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்போ எவ்வாறு செபிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்றால், எனக்கு பயமா இருக்குதே என்று நாம் செபிப்பதற்கு பதிலாக அந்த செபத்தை அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு, இப்பொழுது நாம் இறைவனுக்கு சில நன்றி பாடல்கள் பாடி செபிப்பது, இறைவனுக்கு நன்றி சொல்லி செபிப்பது, இறைவனை புகழ்ந்து செபிப்பது. சரியோ? இறைவனுக்கு நன்றி சொல்லி பாடுவது, இறைவனுக்கு நன்றி செபங்கள் சொல்வது, இறைவனுக்கு புகழ்ச்சி செபங்கள் சொல்லுவது. ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், என்னை அன்பு செய்கிற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், என்னை குணமாக்குகிற ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், எனக்கு வல்லமை கொடுக்கிற ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன், சக்தி வாய்ந்த இறைவனே உம்மை போற்றுகின்றேன் என்று இறைவனை நாம் போற்றுவது. சரியோ? அதுபோல இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்வது. ஸோ எனக்கு பயமா இருக்க ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்ற செபத்தை நாம் நிறுத்திவிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி செபிக்க ஆரம்பிப்பது. அதுக்கு பின்பு பார்த்திருந்தால், இறைவனுடைய வார்த்தை எடுத்து எவ்வளவு நேரம் உங்களால் இறை வார்த்தையை வாசிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இறைவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிப்பது. நீங்கள் புதிதாக இருப்பீர்களாக இருந்தால், பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பிக்காமல் சங்கீதங்களில் இருந்து நீங்கள் வாசிக்க ஆரம்பியுங்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு செய்த புதுமைகளை நீங்கள் வாசியுங்கள். சரியோ? இவ்வாறு இறை வார்த்தையில எவ்வளவு நேரம் நீங்கள் வாசிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்கள் வாசிக்க வேண்டும். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது நான் செபத்தை பற்றி சொன்னேன். நீங்கள் செபிக்க செபிக்க என்ன உண்டாகிறது என்றால், இறைவனோடு உங்களுக்கு ஒரு உறவு உண்டாகிறது. அதாவது ஒரு தெய்வீகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு உண்டாகிறது. செபத்தின் வழியாக நீங்கள் ஒரு தெய்வீக சக்தியை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறீர்கள். தெய்வீக வல்லமை உங்களுக்குள்ளே வருகின்றது. அந்த தெய்வீக பிரசன்னம் உங்களை குணமாக்குகிறது. இப்பொழுது நீங்கள் இறை வார்த்தையை நீங்கள் எவ்வளவு தூரம் வாசிக்கிறீர்களோ, இறை வார்த்தையை வாசிக்க வாசிக்க அந்த இறை வார்த்தையிலே உங்களை அறியாமலேயே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியாமலே அந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருந்து வளர ஆரம்பிக்கும். அந்த இறை வார்த்தையிலே நம்பிக்கை வர 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 பார்த்தீர்கள் என்றால், அந்த இறை வார்த்தை உங்களை பூரணமாய் குணமாக்கி உங்களுக்கு தைரியம் ஊட்டி கொண்டிருக்கும். குணமாக்குவது மட்டுமல்ல இறை வார்த்தையினுடைய வேலை, உங்களை தைரியசாலிகளாக மாற்றும். என்றால் இறைவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வரும் பொழுது உங்களுக்குள்ளே வாழ்வு உண்டாகிறது. இயேசு சொன்னார், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல இறை வார்த்தையினால், கடவுளுடைய வார்த்தையினால் உயிர் வாழ்வார் என்று. ஸோ இறை வார்த்தையை நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் அந்த சக்தி உண்டாகிறது. அதற்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் விசுவாசம், அதாவது ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னோடு கூட இருக்கின்றார், என்னை குணமாக்குவார், அப்படிப்பட்ட சில நல்ல உறுதியான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே அவற்றை சொல்லி உங்கள் மனதை நீங்கள் உற்சாகப்படுத்த ஆரம்பிப்பது. சரியோ? இவ்வாறு நீங்கள் அதாவது செபிப்பது, இறைவனுக்கு நன்றி சொல்லி செபிப்பது, புகழ்ந்து செபிப்பது, இறைவனுடைய வார்த்தையை வாசிப்பது, அதையும் தாண்டி இறுதியாக இது போன்ற சில சுப வழிபாடுகள் உங்களுக்கு அருகில் நடக்கிறது. இதை பார்க்கிற புதிதானவர்கள் என்றால், உங்களுக்கு பார்க்க அருகிலே சுப வழிபாடுகள் நடக்கிறது என்றால், அந்த சுப வழிபாடுகளில் நீங்கள் பங்கு பெறும் பொழுது அதன் வழியாக பார்த்தென்றால் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு உங்களுக்குள்ளே ஏற்படும். இந்த தூய ஆவியானவர் உங்களுக்கு அந்த பயத்திலிருந்து விடுதலை தருகிறவராக இருக்கின்றார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, பயம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையை கொல்லுகின்ற ஒரு உயிர்கொல்லியாக இருந்தாலும், ஆண்டவர் இயேசு அந்த பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை வாழ வைக்கின்றவராக இருக்கின்றார். அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய சீடர்கள் பயந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் புயலை அடக்கி காட்டினார், கொந்தளிப்பை அமைதிப்படுத்தி காட்டினார். அவர்களுக்குள்ளே ஒரு தைரியம் வந்தது. அதுபோல இயேசு உங்கள் வாழ்க்கையிலே புயலை அடக்குவார், சமாதானத்தை தந்து வழி நடத்துவார். நாம் செபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாத உபவாச தியானத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் எப்படிப்பட்ட பயத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர், நீர் காண்கிறீர். இது இந்த நேரத்தில் உங்களுடைய திருக்கரம் இவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். யாரெல்லாம் இந்த நேரத்தில் பயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ, அந்த பயத்திலிருந்து அவர்களுக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும்.
ஆண்டவரே, பயத்தை நீர் விரட்டுகிற ஆண்டவர். பயத்தின் ஆவியை நீர் விரட்டி விட்டு உற்சாகத்தின் ஆவியை நீர் தருகிற தெய்வம். இதோ இந்த நேரத்திலே இவர்கள் வாழ்க்கையில எப்படியெல்லாம் பயம் வந்து இவர்களை ஆட்கொண்டதோ அந்த வேரெல்லாம் இயேசுவின் நாமத்திலே வேரோடு அற்று போகட்டும். எந்தெந்த வழிகளால் இவர்களுடைய வாழ்க்கையிலே பயங்கள் வந்து இவர்களை கட்டி வைத்திருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால் அந்த பயம் என்கிற கட்டுக்கள் ஒவ்வொன்றும் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. இவர்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு பயம் என்கிற நிலையில் இருந்தும் இப்பொழுதே விடுதலை ஆரம்பிக்கட்டும். அன்பின் ஆண்டவரே, பயத்தினால் இவர்கள் உண்ண முடியாமல், உறங்க முடியாமல், நிம்மதியாக இருக்க முடியாமல், ஒரு வேலையை செய்ய முடியாமல் பல விதங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த சிறை வாழ்விலிருந்து இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இவர்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும். இவர்களுக்குள்ளே ஒரு தைரியம் உருவாகட்டும். என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற ஒரு தைரியம், விசுவாசம் இவர்களுக்குள்ளே உண்டாகட்டும். என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற ஒரு தைரிய உள்ளம் இவர்களுக்குள்ளே உண்டாகட்டும். அன்றைக்கு கோலியாத்தை எதிர்த்து தாவீது நம்பிக்கையோடு சென்றது போல ஏதோ இந்த நேரத்திலே பயம் என்கிற கோலியாத்தை எதிர்த்து இவர்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையோடு போராடக்கூடிய சக்தியை நீர் இவர்களுக்கு இந்த நேரத்தில் அருளுவீராக. அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்திலே இவர்களுடைய குடும்பத்திலே யாரெல்லாம் அல்லது இவர்களுக்கு தெரிந்தவர்கள் யாரெல்லாம் பயம் என்கிற நோயினால் கட்டப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நேரத்திலே விடுதலை கிடைக்கட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த பயத்திலிருந்து பூரண விடுதலை தந்து இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி உங்களுடைய அருக்கரத்தினால் இப்பொழுது ஆசீர்வதியும். இவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதாக, இவர்களுடைய வாழ்க்கையை உயர்வாக இருப்பதாக, இவர்களுடைய வாழ்க்கை சமாதானமாக இருப்பதாக, இவர்களுடைய வாழ்க்கை இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள் வருவதாக, பயத்திலிருந்து தைரியமான நிலைக்குள் வருவதாக, இவர்கள் வாழ்க்கை தாழ் நிலையில் இருந்து உயர்த்தப்படுவதாக, இவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், இவருடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறட்டும். ஆண்டவருடைய அருளும் ஆசிரியம் இவர்கள் மேல் வரட்டும். அன்றைக்கு பயத்தினால் தாண்டு போன பேதுருவை நீர் கரம் பிடித்து தூக்கி விட்டீரே, அதுபோல இந்த நேரத்தில் இவர்களை நீர் தூக்கி விடும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கை உயரட்டும், இவர்களுடைய குடும்பம் உயர்ந்து வரட்டும். இவர்களை எதிர்த்து வீசி கொண்டிருக்கிற புயல்கள், கொந்தளிப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அமைதி அடையட்டும், அடங்கட்டும். இவர்களுக்கு பூரண விடுதலை கிடைப்பதாக, வெற்றி கிடைப்பதாக. இவர்களை எதிர்த்து நிற்கிற செங்கடல்கள் பிரிந்து போகட்டும் ஆண்டவரே. நீர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசிரை, வெற்றியை, விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் என்ற நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே, ஆமென். அன்பானவர்களே, இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் உங்கள் வழியாக இறை ஆசிரை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.